ஆபரேஷன் சிந்தூர் பத்தி யுனைடெட் நேஷன்ல டிஸ்கஸ் பண்ணும்போது 193 நேஷன்ல வெறும் 3 நேஷன் மட்டும்தான் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டிவா பேசுறாங்க. இதுல மிகப்பெரிய கொடுமை என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் லீடர்ஸ் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. வேர்ல்டுலயே மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் பாப்புலர் லீடர் யார் தெரியுங்களா? நம்ம இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தாங்க. அதே போல அதிக நம்பிக்கைத்தன்மை உள்ள தலைவர் யார் அப்படின்னாலும் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். அதே போல இந்தியா மேல எல்லா நாட்டுக்குமே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குங்க. ஏன் அப்படின்னா இந்தியர்கள் வந்து எப்பயுமே டிசிப்ளினடாகவும் ஒரு எத்திக்கலாவும் இருப்பாங்க. ஒரு விஷயத்தை செய்யறாங்க அப்படின்னா ஒரு எத்திக்கலா இருப்பாங்க, பயபக்தியோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒட்டுமொத்த உலகமே இந்தியா மேல நம்பும் போது, இந்தியாவுடைய பிரதமர் மேல நம்பும் போது, காங்கிரஸ் கட்சி மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியா சொல்லக்கூடிய விஷயத்த நம்பாம பாகிஸ்தான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை கேட்டுட்டு வந்து பார்லிமெண்ட்ல பேசிட்டு இருக்காங்க. இந்தியா சொல்லக்கூடிய விஷயத்த நம்பாம, இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்லக்கூடிய விஷயத்த நம்பாம, இந்தியாவில் இருக்கக்கூடிய கேபினெட் மினிஸ்டர் சொல்லக்கூடிய விஷயத்த நம்பாம, பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க சொல்ல விஷயத்த வந்து நம்பி இங்க பார்லிமெண்ட்ல பேசக்கூடிய காங்கிரஸை பார்த்து கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க இந்தியாவுக்காக பேசுறீங்களா இல்ல பாகிஸ்தானுக்காக பாகிஸ்தானுடைய எதிரொலியா, அதாவது அவங்க பேச முடியாததை அவங்க சார்பா இங்க பார்லிமெண்ட்ல இருந்து பேசுறீங்களா அப்படின்றதுதான் இன்னைக்கு எல்லாருடைய கேள்வியா இருக்கு.